அழகான காலை பொழுதுல மீனுவும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் அவங்களோட கூட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் ரொம்ப வேகமா எங்கேயோ பறந்து போனாங்க. அம்மா, எல்லாரும் காலையில ஏம்மா இவ்வளவு அவசரமா போறாங்க? எனக்கும் அது தண்டா தங்கம் தெரியல அப்படின்னு மீனுக்குருவி சொன்னா. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே காலு காகம் ரொம்ப வேகமா மீனுவோட கூட்டு பக்கமா பறந்து வந்தது. காலு அண்ணா, காலு அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லி மீனு கூப்பிட்டா. மீனு கூப்பிட்டதும் உடனே காலு காகம் மீனுவோட கூட்டுக்கு வந்தது. என்னாச்சு மீனு? எதுக்காக என்ன கூப்பிட்ட? வேகமா சொல்லு, நான் உடனே இங்கிருந்து போயாகணும். காலு அண்ணா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? ஆமா, காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் காலங்காத்தால ரொம்ப வேக வேகமா பறந்து போறாங்க. உங்க எல்லாருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி காட்டுல பயங்கரமா புயலோட சேர்ந்து மழை வர போகுதாம். அதனாலதான் எல்லா பறவைங்களும் அவங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தென்னை மட்டைய தேடி போயிருக்காங்க. இப்போ நானும் தென்னங்கீத்தை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். இந்த காட்டுல வேற ரொம்ப குறைவா தான் தென்னை மரங்கள் இருக்கு. எல்லா பறவைங்களும் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. யாரு முதல்ல போய் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கீத்து கிடைக்கும். சரி சரி, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். நான் போயிட்டு உடனே தென்னங்கீத்தை சேகரிக்கணும் அப்படின்னு சொன்ன காலு பிறகு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனா. காலு இப்படி சொன்னதை கேட்டு மீனுவோ அவளோட பொண்ணும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. அம்மா, நாமளும் ஒரு வீடு கட்டுமா? சரிம்மா, நீ பத்திரமா கூட்லயே இரு. அம்மா போயிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான தென்னங்கீற்றை எடுத்துட்டு வரேன். நான் பத்திரமா இருக்கல, நீங்க போயிட்டு வாங்க. பிறகு தென்னங்கீற்றை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. ஆனா அவ தேடி போன மரத்துல ஒரே ஒரு சின்ன இலை கூட இல்லாம எல்லாத்தையும் பறவைங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அட, என்ன இது? இந்த மரத்துல நேத்து வரைக்கும் அவ்வளவு தென்னங்கீற்று இருந்தது. இன்னைக்கு என்னடானா இப்படி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இப்ப நானும் என் குழந்தையும் தங்கறதுக்கு ஒரு வீடை கட்டியாகணும். நான் எங்கன்னு போய் தென்னங்கீற்றை தேடுவேன் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி காடு முழுக்க தென்னை மரத்தை தேடி அலைஞ்சிச்சு. ஆனா எங்க தேடியும் அதுக்கு தென்னை மரம் கிடைக்கவே இல்லை. உடனே மீனும் பக்கத்துல இருக்கிற மிட்டுவோட வீட்டுக்கு வந்தா. மிட்டு கிளியோ அவ வீட்டு வாசல்ல நிறைய தென்னங்கீற்றுகளை போட்டு வச்சிருந்தது. அதை பார்த்துட்டு மீனும் அவகிட்ட உதவி கேட்கலான்னு முடிவுக்கு வந்தா. மிட்டு, எனக்கு ரெண்டு தென்னங்கீற்று மட்டும் கொடு மிட்டு. என்னோட வீட்டை நான் சரி செஞ்சாகணும். இல்லைன்னா இன்னைக்கு வீசுற புயல்ல நானும் என் பொண்ணும் இறந்து போயிடுவோம். ஆமா, உன்கிட்ட கீத்தை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எப்படி என் வீட்டை சரி செய்ய முடியும்? நீ சரி செஞ்சது போக ஒன்று ரெண்டு மிச்சம் இருந்தா கொடுன்னு தான் கேட்குறேன். என்கிட்ட இருக்கிற கீத்து மொத்தமும் என்னோட வீட்டுக்கு தான் சரியா இருக்கும். நீ போயிட்டு வேற எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாரு அப்படின்னு மிட்டு சொன்னா. பிறகு கவலையோட மீனுக்குருவி மறுபடியும் தென்னை மரத்தை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. பிறகு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா கபூதர் வீட்டு வாசல்ல 2 தென்னங்கீற்று கிடக்கிறத பார்த்தா. கபூதர் அதோட வீடை சரி செஞ்சது போக மீதம் இருக்கிறத அவன் வீட்டு வாசல்ல போட்டிருந்தா. பிறகு மீதம் இருக்கிற அந்த 2 தென்னங்கீற்றை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்தா. கீற்றை பார்த்ததும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனுக்குருவி அந்த தென்னங்கீற்றை வச்சு மழை படாத மாதிரி ஒரு அழகான வீட்டை உருவாக்குனுச்சு. இப்போ மீனுவும் சாய்ஷாவும் அந்த வீட்டுல ரொம்பவே பாதுகாப்பா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்த கபூதர் வாசல்ல கீற்று இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானுச்சு. அட, இங்க இருந்த கீற்ற யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? என்னோட வீடை நான் இன்னும் முழுமையா சரி செய்யவே இல்லை. அதுக்குள்ள யாரோ இப்படி திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட கபூதர் பிறகு அதோட கீற்றை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. போற வழியில மிட்டுவை பார்த்த கபூதர் அதுகிட்ட அதை பத்தி விசாரிச்சுச்சு. இங்க பாரு கபூதர், இப்பதான் அந்த மீனுக்குருவி உன் வீட்டு வாசல்ல இருந்து கீற்றை எடுத்துட்டு போனுச்சு. நீ எதுக்கும் அது வீட்டுல போய் பாரு. பிறகு கபூதர் அங்கிருந்து ரொம்ப கோவமா மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து வந்தது. என் மீனு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட கீத்தை நீ எடுத்துட்டு வந்திருப்ப. கபூதர் அண்ணா, நீங்க வீடை சரி செஞ்சது போக மீதம் இருக்கிற கீத்தை தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த நேரத்துல நீங்க அங்க இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணா.
மீனு, உன்னோட மன்னிப்பை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இங்க பாரு, என்னோட வீட்டை நான் இன்னும் முழுமையா சரி செய்யல. தயவு செஞ்சு நீ என்னோட கீத்தை திருப்பி கொடு. அப்படின்னு சொல்லி கபூத்தர் ரொம்ப கோவமா பேசினுச்சு. பிறகு மீனு குருவியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவகிட்ட இருந்த அந்த வீட்டை பிரிச்சு கீத்தை எடுத்து கபூத்தர் கிட்ட கொடுத்தா. அந்த கீத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போணுச்சு. பாவம் மீனுவும் சாய்ஷாவும் வெட்ட வெளியில உட்காந்துட்டு வரப்போற மழைய நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து காடு மொத்தமும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. அம்மா வானத்தை பாக்குறப்ப பயங்கரமா மழை வர மாதிரி இருக்குமா? ஆமா தங்கம், எனக்கும் மழை வரும்னு தான் தோணுது. இப்ப நாம எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஆனா மீனு அங்க போறதுக்குள்ளவே காட்டுல பயங்கரமா காத்தும் மழையும் வீச ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப வேகமா காத்தோட திசையை நோக்கி பறந்து போனா. போற வழியில ஒரு பெரிய பூசணிக்காய் தோட்டம் இருக்கிறத அவ பார்த்தா. பிறகு மீனுவும் அவளோட பொண்ணும் அவங்க வாயாலேயே அந்த பூசணிக்காயில துளையிட ஆரம்பிச்சாங்க. இப்போ மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து ஒரு அழகான பூசணிக்காய் வீட்டை உருவாக்குனாங்க. அந்த மழைக்கு இதமா மீனுவும் அவளோட பொண்ணும் அந்த பூசணிக்காய்க்குள்ள ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தாங்க. பாதுகாப்பா கட்டியிருந்த மிட்டுவோட வீடும் புயல் காத்த தாக்கு பிடிக்க முடியாம மொத்தமா இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. கபூத்தரோட வீடும் காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. ஆனா மீனு குருவியும் அவளோட பொண்ணும் ரொம்பவே பாதுகாப்பா அவங்க பூசணிக்காய் வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோலைவன காட்டுல இப்போ வெயில் காலம் ஆரம்பமாகி இருந்தது. வெயிலோட அளவு அதிகமா இருக்கிறதால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அந்த காட்டுலயே பணக்கார பறவைங்களான காகங்கள் வெயில் காலத்துக்கு பயன்படுற மாதிரி மின்விசிறி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப குறைவாவே இருந்தது. அந்த காட்டுலயே மீனக்குருவி தன்னோட குழந்தை கூட வாழ்ந்துட்டு வந்தா. என்னால இந்த வெயில்ல வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. ஜக்கோ வீட்ல மின்விசிறி எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள போனதுமே எவ்வளவு குளு குளுன்னு காத்து வருது தெரியுமா? நீங்களும் ஒரு மின்விசிறி வாங்குங்கம்மா. ஐயோ கடவுளே, என் குழந்தை ரொம்பவே சிரமப்படுறா. சரி, இதுக்கும் நம்ம கௌரி அக்கா கிட்ட பழைய மின்விசிறி இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். காலு, ஃபேன் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆகுது. நீங்க என்னடான்னா இன்னமும் புது ஃபேன் வாங்கல? காட்டுல இருக்கிறது 2 மாசம்தான் வெயில். அந்த வெயிலுக்காக போய் புது ஃபேன் வாங்க முடியுமா? பணம் என்ன மரத்துலயா காக்குது? இங்க பாரு, புதுசெல்லாம் வாங்க முடியாது. இருக்கிறத வச்சே இந்த வருஷத்தை ஓட்ட வேண்டியதுதான். சரி காலு, புதுசுதான் வாங்க முடியாது. இந்த பழைய ஃபேனையாச்சும் சரி பண்ணலாம்ல? மெக்கானிக் கிட்ட நேத்தியே பேசிட்ட. இத சரி பண்றதுக்கு நிறைய பணம் செலவாகுமா. இந்த மாதிரி காகங்கள் பேசிட்டு இருக்கும்போது மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கௌரி அக்கா, உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்ல ஏதாச்சும் பழைய மின்விசிறி இருக்கா? ஏன் மீனு, மின்விசிறி பத்தி எல்லாம் கேக்குற? ஏன் வாங்க போறியா என்ன? இல்ல கௌரி அக்கா, என் நிலைமையில நான் எங்க மின்விசிறி எல்லாம் வாங்குறது? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கதால என் பொண்ணால இருக்கவே முடியலன்னு ரொம்ப அழறா. அதான் உங்ககிட்ட எதனா பழைய மின்விசிறி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடடே, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க மீனு. இப்பதான் நானும் காலுவும் பேசிட்டு இருந்தோம். பழைய மின்விசிறி இருக்கு, அதை கடையில கொடுத்துட்டு பணம் வாங்கணும்னு. கோரியக்கா, அப்படின்னா அந்த மின்விசிறிய நீங்க என்கிட்டயே கொடுங்க. அதுக்கான பணம் எவ்வளவோ அதை நான் தந்துடுறேன். மீனு, பணத்தை பத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த ஃபேனு இப்போதைக்கு ஓடுற கண்டிஷன்ல இல்ல. அப்படின்னா அந்த ஃபேனை நான் மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கிறேன். ஃபேனுக்கான விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. மீனு, இதுக்கு ஒரு 750 ரூபா கொடுத்துரு, அது போதும் எங்களுக்கு. கோரியக்கா, என்ன சொல்றீங்க? 750 ரூபாயா? நேத்தி தான் போய் டவுன்ல இருக்கிற ஏசி கடையில ஏசி பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் தான் சொன்னாரு, பழைய பொருள் எதனா இருந்தா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு குறைச்சு பண்ணி தரேன்ட்டு. இங்க பாரு, கண்டிப்பா இந்த ஃபேனை நான் எடுத்துட்டு போனேன்னா ஏசி வாங்குற காசுல இருந்து 1000 ரூபாய குறைச்சு பாரு. நீ பாவமே ஏழைப்பட்ட குருவி வந்து கேக்குறியேன்னு நான் உனக்கு கொடுக்கறதுக்கு சரின்னு சொன்னா நீ என்னடான்னா அதிகமா இருக்குன்னு சொல்ற. சரி சரி, உனக்கு வேணான்னா விடு, நான் போய் அந்த ஏசி கடைக்காரன்ட்டே வித்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலதான் அவன் இதுக்கு கொடுப்பான். சரி கௌரியக்கா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த ஃபேனை நீங்க என்கிட்டயே வித்துருங்க. இதுக்கான பணம் எவ்வளவோ நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன்.
பிறகு தன்னோட வீட்டுக்கு வந்த மீனு அவ சேர்த்து வச்சிருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கோரியோட வீட்டுக்கே வந்தா. பிறகு கோரி கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு மின்விசிறிய வாங்குனா. எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அப்பாடா, ஒரு வழியா மின்விசிறிய வாங்கியாச்சு. ஆனா இந்த ஓடாத மின்விசிறிய அப்படியே எடுத்துட்டு போனோம்னா லக்கி ரொம்பவே வருத்தப்படுவா. சரி, இத சரி செஞ்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பிறகு அதை எடுத்துக்கிட்டு கபூதரோட மெக்கானிக் கடைக்கு வந்தா. கபூதர்னா, இந்த மின்விசிறிய நான் பழைய விலைக்கு வாங்கினேன். இது சரியா ஓட மாட்டேங்குது. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். இந்த மின்விசிறியில காயில் போயிடுச்சு மீனு. இதை சரி செய்யறதுக்கு ரொம்பவே பணம் செலவாகும். இதுக்கு எவ்வளவு ஆகுமோ அந்த பணத்தை நான் தந்துடுறேன். தயவு செஞ்சு இத சரி பண்ணி மட்டும் கொடுங்க. பிறகு கபூதர் அதை சரி செஞ்சு கொடுத்துச்சு. மீனு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த மின்விசிறிய வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. உண்மையாவுமே நீ ரொம்ப கில்லாடிதான். ஓடாத ஃபேனுக்கு 750 ரூபாய் வாங்கியிருக்க. அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதால நம்மளுக்கு செலவு மட்டும்தான். இப்போ அந்த மீனு கிட்ட வித்துட்டோம். நல்ல காசுக்கு வித்திருக்கோம். இத வச்சு நாம ஒரு புது ஃபேன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் மீனுவை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. மின்விசிறிய பார்த்து லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அன்னைக்கு ராத்திரி முழுக்க மின்விசிறியில படுத்து நல்லா தூங்குனாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரி வழக்கம் போல மீனுவோட வீட்டுக்கு சக்கரை வாங்குறதுக்காக வந்தா. அவ வீட்ல ஃபேன் ஓடுறத பார்த்து கோரிக்கு ரொம்பவே பொறாமையா இருந்தது. அட, இந்த ஃபேன் என்ன இத்தனை நாளா நம்ம வீட்ல இருந்தப்போ ஓடவே இல்ல. இப்ப என்னடான்னா இவ்வளவு நல்லா காத்து வருது. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச கோரி பிறகு சர்க்கரைய வாங்கிட்டு அவ வீட்டுக்கு பறந்து வந்தா. இத்தனை நாளா அந்த ஃபேன் நம்ம வீட்ல ஓடவே இல்லைல்ல. இப்போ அந்த மீனு குருவி அதுல இருந்து நல்லா சிலு சிலுன்னு காத்து வாங்குறா தெரியுமா? என்ன கோரி சொல்ற? அந்த ஃபேன்ல இருந்து காத்து வருதா? ஆமா காலு, அந்த மீனு குருவி குளு குளுன்னு காத்து வாங்கிட்டு இருக்கா. நாம என்னடான்னா இப்படி வெயில்ல வெந்து செத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அந்த ஃபேன் அவகிட்ட இருக்கவே கூடாது. உடனே போய் நான் அதை அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கோரிக்காக மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனு குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தா. அந்த நேரம் லக்கி மட்டும்தான் வீட்ல இருந்தா. அந்த ஃபேனை எடுத்துட்டு மறுபடியும் அவளோட வீட்டுக்கே வந்துட்டா. லக்கி பாவம் என்ன நடக்குதுன்னே புரியாம அழுதுபடியே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனு குருவி அவளோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, அந்த கோரி ஆண்டி வந்து பயங்கரமா என்ன திட்டுனாங்கம்மா. நம்மளோட ஃபேனு அவங்களோடதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம அவங்களை ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்கம்மா. என்ன தங்க சொல்ற? அப்படியா சொன்னாங்க? சரி சரி, நீ அழாம இரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். அப்படி சொன்ன மீனு பிறகு கோரியோட வீட்டுக்கு வந்தா. கோரி அக்கா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்து தானே ஃபேனை வாங்கிட்டு வந்தேன். நீங்க என்னடான்னா என்னோட ஃபேனுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புக்கா. நான் ஓடலைன்னு சொல்லி தான் இந்த ஃபேனை உங்ககிட்ட வித்தேன். ஆனா அது இவ்வளோ நல்லா ஓடும்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபேன் நீங்க கொடுத்தப்ப ஓடலை தான். ஆனா இதுக்கு நான் 500 ரூபாய் செலவு பண்ணி கபூத்தர் அண்ணா கிட்ட சரி பண்ணியிருக்கேன். அதனாலதான் இப்ப இந்த ஃபேன் ஓடுது. ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? நல்லா ஓடுன ஃபேனை ஏமாத்தி வாங்கிட்டு செலவு பண்ண நான் போய் சொல்றேன்? கோரி அக்கா, ஃபேனு வேணும்னா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் செலவு பண்ண பணத்தை மட்டுமாச்சு எனக்கு திருப்பி கொடுங்க. என்னது, பணமா? இங்க பாரு, நீ கொடுத்த காசுக்கு இத்தனை நாளா வச்சு காத்து வாங்கிட்ட. இதுக்கப்புறம் இந்த ஃபேனு எனக்கு தான் சொந்தம். அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோவமா பேசினா. இதை கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாத மீனு அங்கிருந்து கவலையோட திரும்பி வந்தா. வந்தவ கரையில உட்காந்து அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து மீனுவோட நெருங்கிய தோழியான மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தது. என்னாச்சு மீனு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? மிட்டு, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னா. இது கேட்ட மிட்டுவும் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. சரி சரி மீனு, அதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத. அந்த காகங்கள் எப்பவுமே இப்படிதான். அடுத்தவங்களை ஏமாத்தி ஏமாத்தி தான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னமும் அவங்க திருந்த மாட்டாங்க. எப்பதான் அவங்களுக்கு புத்தி வருமோ தெரியல. மீனு, வேணும்னா கோடைக்காலம் முடியிற வரைக்கும் நீயும் லக்கியும் வந்து என்னோட வீட்லயே தங்கிக்குங்க. அங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமிட்டு, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ மீனு,
எனக்கு இதுல எந்த சிரமமுமே இல்ல. இங்க பாரு, நாளைக்கே நான் என் கணவர் வாழ்ற சுவிட்சர்லாந்துக்கு போறேன். கோடைக்காலம் முழுவதும் நான் அவர் கூட போய் அங்கதான் இருக்க போறேன். என் வீடு யாரும் இல்லாம பூட்டிதான் இருக்க போகுது. யாருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கிறதுக்கு நீயும் லக்கியும் இருந்தீங்கன்னா உங்களுக்காச்சும் அது பயனுள்ளதா இருக்கும். மிட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்டதால மீனுவும் அங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சா. பிறகு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து மிட்டுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க குளு குளுன்னு ஏசி போட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியோடையும் அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு போனதும் லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. காலுஜி, பாத்தீங்களா, அந்த மீனும் நமக்காகவே இந்த ஃபேனை சரி பண்ணிருக்கா. முன்னாடிய விட இப்பதான் காத்து நல்லா குளு குளுன்னு வீசுது. ஆமா கௌரி, நீ பண்ண வேலையால இப்போ நம்மளுக்கு 2 லாபம் கிடைச்சிருக்கு. பணத்துக்கு பணமும் கிடைச்சிருக்கு. நம்ம வீணா போன ஃபேன்ல இருந்து இப்போ காத்தும் வருது. அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபேன்ல காத்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனு திடீர்னு பயங்கர சத்தத்தோட வெடிச்சிச்சு. ஃபேன் வெடிச்சதுல வீடு மொத்தமும் புகை மூட்டமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த புகையில சிக்கி காகங்கள் உயிர் தப்பிக்கிறதுக்காக போராடினாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. எப்படியோ இன்னும் 2-3 நாள்ல மீதம் இருக்கிற பழங்களும் நல்லா பழுத்துரும். அப்படி சொல்லி சந்தோஷப்பட்ட மீனுக்குருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு வந்தா. மீனுக்குருவி 2 முட்டையிட்டு அதை அடைக்காத்துட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தான் வீட்டை நினைச்சு ரொம்பவே கவலையா இருந்தது. ஏன்னா அவளோட வீடு ரொம்ப சேதமடைஞ்சு பழைய வீடா இருந்தது. இன்னும் சில நாட்களிலேயே என்னோட குழந்தைங்க 2 பேரும் வெளியில வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் என்னோட பழங்களை வித்து அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு ஒரு புது வீட்டையும் கட்டணும். என்னோட குழந்தைங்க வெளியில வரும்போது அவங்க எந்த சிரமமும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். அப்படி பேசின மீனுக்குருவி பிறகு தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. வழக்கம் போல தன்னோட ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்தா. நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தோட்டத்துல இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்கும் ஊத்துனா. அடடே, நேற்றைய விட இன்னைக்கு நிறைய பழங்கள் பழுத்திருக்கு. கண்டிப்பா நான் நாளைக்கு எல்லா பழத்தையும் அறுவடை பண்ணிடுவேன். அதன் பிறகு என் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு புது வீட்டையும் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த பக்கமா நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க வந்த காகங்கள் 2 பேரும் கேட்டுட்டாங்க. காலு, கேட்டீங்களா? அந்த மீனும் ஆப்பிள் பழங்களை வியாபாரம் பண்ண போறாளா? ஆமா கௌரி, அவ மட்டும் இத நல்லபடியா பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு பெரிய வீட்டையும் அவ கட்டிடுவா. ஆமா ஆமா காலு, என்ன ஆனாலும் சரி, அவ மட்டும் பணக்காரியா வாழ்ந்துடவே கூடாது. நாம தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். கௌரி, நீ சொல்றதும் சரிதான். ஒரு சின்ன சிட்டுக்குருவி வீடு கட்டுனுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா காலு, அததான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, அவ இந்த பழங்களை வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்துல தான் வீடு கட்டணும்னு பேசிட்டு இருக்கா. நாம மட்டும் இந்த வியாபாரத்தை தடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவளால வீடு கட்டவே முடியாது அப்படின்னு கௌரி சொன்னா. பிறகு காகங்கள் 2 பேரும் மீனோட வியாபாரத்தை தடுக்கிறத பத்தி திட்டம் போட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா நான் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். அப்பதான் பழங்களை எடுத்துட்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி தனக்கு கிடைக்க போற லாபத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காகங்கள் 2 பேரும் மீனும் வர்றதுக்கு முன்னாடியே அவளோட ஆப்பிள் பழ தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற எல்லா ஆப்பிள் பழங்களையும் பறிச்சவங்க அதை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி வியாபாரம் பண்ணலான்னு போனாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத மீனுக்குருவி தன்னோட கூடையை எடுத்துக்கிட்டு அறுவடை பண்றதுக்காக தோட்டத்துக்கு வந்தா. ஆனா அவளோட மரத்துல எந்த ஒரு ஆப்பிள் பழமுமே இல்ல. அதை பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே கவலைப்பட்டா. ஐயோ கடவுளே, யாரு இத பண்ணிருப்பாங்க? எவ்வளவு சிரமப்பட்டு நான் என்னோட தோட்டத்தை வளர்த்தேன். இப்படி அநியாயமா திருடிட்டாங்களே. இப்ப நான் எப்படி வீடு கட்ட முடியும்? அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா.
மீனுக்குருவி அழற சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா போன கபூதர் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னாச்சு மீனு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு? கபூத்தர் அண்ணா, யாருன்னே தெரியல. ராத்திரியோட ராத்திரியா என்னோட பழங்கள் மொத்தத்தையும் திருடி இருக்காங்க. இத நம்பிதான் என் குழந்தைங்களோட எதிர்காலமே இருந்தது. ஐயோ மீனு, தயவு செஞ்சு அழாத. நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. இங்க பாரு மீனு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி நீ பண்ணுனீன்னா கண்டிப்பா திரும்பவும் உன்னால பழங்களை அறுவடை பண்ண முடியும். அப்படியா? என்ன யோசனை கபூத்தர் அண்ணா? மீனு, என்கிட்ட ஒரு மந்திர தண்ணீர் இருக்கு. அத நான் உனக்கு தர்றேன். அதை எடுத்துட்டு வந்து நீ உன்னோட மரங்களுக்கு ஊத்து. கண்டிப்பா உன்னோட பழங்கள் மொத்தமும் திரும்ப கிடைச்சிரும். அப்படின்னு கபூதர் சொன்னுச்சு. இதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனுக்குருவி கபூதர் கிட்ட இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அவளோட மரங்களுக்கு ஊத்துனா. அடுத்த நொடியே மரம் மொத்தமும் ஆப்பிள் பழங்களா பழுத்து தொங்க ஆரம்பிச்சுச்சு. இத பார்த்து மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. கபூத்தர் அண்ணா, ரொம்பவே நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மீனு, நன்றி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த தோட்டத்துல நிறைய ஏழை பறவைங்க தினமும் வந்து பழங்களை சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு தடவை கூட நீ அவங்கள எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி திட்டுனதே இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி நான் கண்டுக்காம போக முடியும்? வனதேவதை இந்த தண்ணியை என்கிட்ட கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுத்தாங்க. சுயநலம் இல்லாத ஒருத்தர் இந்த தண்ணியை உபயோகிக்கும் போதுதான் இந்த தண்ணியோட மகிமை அவங்களுக்கு கிடைக்கும்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீ உபயோகிச்சிருக்க, உனக்கு அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. சரி மீனு, ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா உன்னோட பழங்களை அறுவடை பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு கபூதர் அதோட வீட்டுக்கு திரும்ப போனுச்சு. மீனுக்குருவி எல்லா பழங்களையும் அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணினா. அது மூலமா அவளுக்கு நிறைய பணமும் கிடைச்சிச்சு. அந்த பணத்தை வச்சு மீனுக்குருவி தன் குழந்தைங்களுக்காக சொந்தமா ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சா. இப்போ மீனுக்குருவியோட குழந்தைங்க 2 பேரும் முட்டையிலிருந்து வெளியில வந்தாங்க. அவங்க கூட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா புது வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா காகங்களோ பழங்களை வித்த மொத்த பணத்தையும் செலவு செஞ்சாங்க. இப்போ சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்பவே ஏழ்மையான நிலைமையில இருந்தாங்க. கோரி, நாம எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த மீனுக்குருவி வீடு கட்டுறத தடுக்கவே முடியல. இப்போ அவ காட்டுலயே ரொம்ப பெரிய வீடையும் கட்டி முடிச்சிட்டா. ஆமா காலு, என்னதான் மந்திரம் பண்றாலோ தெரியல. அவளோட தோட்டத்துல மட்டும் எப்பயுமே பழங்கள் பழுத்தபடியே இருக்கு. நாம வேணும்னா இந்த தடவையும் அவளோட தோட்டத்து பழங்களை திருடலாம். அதை எடுத்துட்டு போய் சந்தையில விற்பனை பண்ணலாம். நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை வச்சு நாமளும் ஒரு புது வீட்டை கட்டலாம். காலு, இந்த யோசனை ரொம்ப அற்புதமா இருக்கு காலு. சரி சரி, வாங்க. இந்த நேரம் அந்த குருவி அவளோட வீட்டுல தான் இருக்கும். நாம போய் பழங்களை பறிக்கலாம். அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் மறுபடியும் மீனுவோட தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பேராசையில மீனுவோட பழங்கள் மொத்தத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த மரத்துல இருந்து ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சுச்சு. காகங்களா, எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீங்க மறுபடியும் திருட வந்திருப்பீங்க. இந்த தடவை உங்களை நான் சும்மா விட போறதில்ல. அப்படின்னு சொல்லி அந்த மரம் பேச ஆரம்பிச்சுச்சு. உடனே காகங்கள் 2 பேரும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு விசேஷ சக்தி காகங்களை தாக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த சக்தி பட்டதும் காகங்கள் 2 பேரும் வலி தாங்க முடியாம கதறி துடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த மீனுக்குருவி அவளோட தோட்டத்துக்கு வந்தா. ஏ காகங்களா, எனக்கு தெரியும் என்னோட பழங்களை திருடினது நீங்களா தான் இருப்பீங்கன்னு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மறுபடியும் என்னோட தோட்டத்துக்கு வருவீங்க. இங்க பாருங்க, இப்போ என்னோட மரம் சாதாரண மரம் இல்ல, அதுல ஒரு மந்திர சக்தி இருக்கு. என்னோட பழத்தை திருடணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா அது உங்களை உயிரோட விடாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடுங்க. அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி காகங்களை மிரட்டினா. இதை கேட்டு பயந்து போன காகங்கள் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து மீனுவோட பழத்தோட்டத்துல யாருமே திருட நினைக்கிறதே கிடையாது. இப்போ மீனுக்குருவியும் அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு ஏழை பறவைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா.
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.